வெல்கம் டு டியூட்டர் ஃப்ளிக்ஸ். நம்ம இன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் மடங்குகள் ப்ராப்ளம்ஸ் எந்தவித ஃபார்முலாவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதில் மொத்தமாக 3 டைப்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா, கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு மடங்கு கேட்பாங்க, அது கூட ஒரு நம்பர் கேட்பாங்க. அந்த நம்பர் வந்துட்டு இயராகவும் இருக்கலாம், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கலாம். அது என்னவா இருந்தாலும் நம்ம இந்த ஒரே ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஷார்ட்கட்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எவ்வளோ மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கணும். அதிலிருந்து 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்டு 100 டிவைடட் பை அனதர் நம்பர். கொஸ்டினில் இன்னொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த நம்பர். இந்த டைப்பில் எந்த மாதிரி சம் கேட்டாலும் நீங்கள் இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம், ஆன்சர் கரெக்டாக தான் வரும். வாங்க இதுக்கு நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 20 வருடங்களில் நாம் செலுத்தும் தொகை 2 மடங்கானால் தனி வட்டி விகிதம் என்னவாக இருக்கும்? இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன மடங்கு கொடுத்துருக்காங்க, 2 மடங்கு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 100 டிவைடட் பை இன்னொரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 20. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 100 பை 20ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5, அதாவது 5% தான் இன்ட்ரெஸ்ட். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாடலில் இன்னொரு சம் பார்க்கலாம். ஒரு தொகை 8% ஆண்டு தனிவட்டி முறையில் இரட்டிப்பாக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இந்த சம்மில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இயர்ஸ் கேட்டிருக்காங்க. பட் நம்ம சேம் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இரட்டிப்பாகனாலும் 2 மடங்குனாலும் ஒரே மீனிங் தான். மடங்கு 2 மைனஸ் 1 இன்ட்டு 100 டிவைடட் பை 8. இங்கே என்ன வரும், 100 டிவைடட் பை 8. 100 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 12 இன்ட்டு 1/2 வரும். ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இந்த ப்ராப்ளம் போடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு செகண்ட் மாடல் பார்க்கலாம். இந்த மாடல் எப்படி இருக்கும்னா, கொஸ்டினில் 2 மடங்கு கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி 2 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க நமக்கு. வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு தொகையானது தனிவட்டி வீதத்தில் 10 ஆண்டுகளில் 2 மடங்கானால் அத்தொகை அதே தனிவட்டி வீதத்தில் மும்மடங்காக எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன? இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம நோட் பண்ணணும். கொஸ்டினில் வந்து மடங்கு அதிகமாகுதா இல்லை கம்மியாகுதா அதை மட்டும் நம்ம நோட் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 2 மடங்குன்னு ஃபஸ்ட்டு கொடுத்து 3 மடங்காக மாறுறதுக்கு எவ்வளோ வருஷம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ மடங்கு வந்து நமக்கு 1 அதிகமாச்சு அப்படின்னா முதல்ல அதிகமான மடங்கு மேலே எழுதிக்கணும். இந்த கொஸ்டினில் அதிகமான மடங்கு 3, அதிலிருந்து 1 மைனஸ் பண்ணிக்கணும். டிவைடட் பை குறைவான மடங்கு 2, அதிலிருந்து 1 மைனஸ் பண்ணிக்கணும். இன்டூ கொஸ்டினில் நமக்கு இன்னொரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 10. இதை சால்வ் பண்ணுங்க. 2 டிவைடட் பை 1 இன்டூ 10 ஈக்குவல் டு 20. 20 இயர்ஸ். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? அதிகமாகுது மடங்கு அப்படின்னா அதிகமான மடங்கை மேலே எழுதிக்கணும், குறைவான மடங்கு கீழே எழுதிக்கணும். 2லிருந்து 1 மைனஸ் பண்ணிட்டு என்ன நம்பர் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அதால் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது இதே மாடல் இன்னொரு சம் பார்க்கலாம். பாருங்க. தனி வட்டியில் ஒரு தொகை 20 வருடத்தில் 3 மடங்கு ஆகிறது. அதே தொகை அதே வட்டியில் எவ்வளவு காலத்தில் 2 மடங்காகும்? இங்கே பார்த்தீங்கன்னா மடங்கு அதிகமாகுதா குறையுதா? ஃபஸ்ட்டு 3 மடங்குன்னு கொடுத்துட்டாங்க, அடுத்தது 2 மடங்காக மாற எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 1 மடங்கு நமக்கு கம்மியாகுது அப்படின்னா என்ன பண்ணணும்னா குறைவான மடங்கு மேலே எழுதிக்கணும். குறைவான மடங்கு 2 மைனஸ் 1 டிவைடட் பை அதிகமான மடங்கு 3 மைனஸ் 1 இன்டூ நமக்கு கொடுத்துருக்க நம்பர் 20. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 டிவைடட் பை 2 இன்டூ 20 தட் இஸ் ஈக்குவல் டு 10. 10 இயர்ஸ் தான் ஆன்சர். அடுத்தது இதோட டைப் 3 நம்ம பார்க்கலாம். டைப் 3 எப்படி இருக்குன்னா, 1 மடங்கு நமக்கு கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி கொஸ்டினில் வட்டியும் கால அளவும் சமங்கிற வேர்டை கொடுத்துருப்பாங்க. என்னன்னு கொடுத்துருப்பாங்கன்னா 2 அளவு வந்து சமம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதுதான் தேர்ட் மாடல். மொத்தமாக இந்த 3 மாடல் தான் உங்களுக்கு குரூப் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், டிஆர்பி எக்ஸாம்ஸ் ஆகட்டும் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க மடங்குகள் பொறுத்த வரைக்கும். இந்த 3 ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தொகைக்கான தனி வட்டியானது அத்தொகையின் 16/25 மடங்காக உள்ளது. 1 மடங்கு நமக்கு கொடுத்துட்டாங்க. மேலும் வட்டியானது கால அளவிற்கு சமமாக இருந்தால் அந்த வட்டி எவ்வளவுன்னு நம்மளை கேட்குறாங்க. இந்த மாதிரி 1 மடங்கு கொடுத்துட்டு 2 அளவு சமம்னு கொடுத்தாங்கன்னா
ஒரு ரூட் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு கொடுத்துருக்கிற வேல்யூவை அப்படியே எழுதிட்டு இன்டூ 100 போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஸ்கொயர் ரூட் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம செப்பரேட்டாக எழுதுவோம்ல, அந்த கான்செப்ட் தெரியும் தானே? மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் ஸ்கொயர் ரூட் நம்ம செப்பரேட் பண்ணி எழுதலாம். 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 4, 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 5, 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 10. ஓகேவா? இப்போ அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 5 1 டைம்ஸ் இங்கே 2 டைம்ஸ் வரும். 4 into 2 equal to 8. அப்போ ஆன்சர் என்ன வருது? 8%. ஆன்சர் பி தான் கரெக்டான ஆன்சர். இதே மாடலில் இன்னொரு சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தனி வட்டியானது அசலின் 9/16 மடங்குக்கு சமம். வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும்போது வட்டி வீதத்தையும் வருடத்தையும் காண்க. ஆனா இதுல ஒண்ணு கண்டுபிடிச்சா இன்னொன்னு கண்டுபிடிச்ச மாதிரி தானே. ஏன்னா இங்க வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, வட்டி வீதமும் வருடமும் சமம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். நம்ம சேம் மாடல் தான் யூஸ் பண்ண போறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9/16 into 100. 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3, 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 4 into 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 10. இதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 வரும், இங்கே 5 வரும். 3 into 5, 15 divided by 2 equal to 7.5. That is 7.5 years, 7.5%. ஆப்ஷன் பி, சி தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே அதில் தானே 7.5 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட மடங்குகளுக்கு இந்த 3 ஃபார்மேட் தான் கேட்பாங்க. இந்த 3 ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு டைப் ஒரு மடங்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா மடங்குலேருந்து 1 மைனஸ் பண்ணி அதை கூட 100 மல்டிப்ளை பண்ணிவிட்டு கொஷினில் கொடுத்துருக்க இன்னொரு நம்பரால் நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ரெண்டாவது சம் 2 மடங்கு 2 வருடங்கள் கொடுப்பாங்க. மடங்கு அதிகரித்தா அதிகமான மடங்கு மேலேயும் குறைவான மடங்கு கீழேயும் போட்டு கொடுத்துருக்க இன்னொரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி மடங்குகள் வந்து குறைஞ்சது அப்படின்னா அதிகமான மடங்கு மேலே போட்டு குறைவான மடங்கு கீழே போட்டு 1 மைனஸ் பண்ணிட்டு இன்னொரு கொடுத்துருக்க நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். தேர்ட் மாடல் மடங்கு கொடுத்துருப்பாங்க, வட்டியும் கால அளவும் சமம்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தா கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் போட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸ்கொயர் ரூட்டை சிம்பிளிஃபை பண்ணினீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இந்த ப்ராப்ளம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.